கிருபை தந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிபிஎஸ் நம்ம 8வது நாள் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னு சொன்னோன்னா நேற்று வந்து ஜாஸ்வானா வந்து மெசேஜ் கொடுத்தாங்க. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அதாவது சில விஷயங்கள் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்போது அது நமக்கே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நீங்கள் நல்லா ஜெபிக்கணும், நீங்கள் நல்லா வேதம் வாசிக்கணும், நீங்கள் நல்லா கீழ்ப்படியணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம். சில டைமில் நம்மளுடைய வேலை பழுவு நிமித்தமாக நிறைய டைம் நம்ம ஜெபிக்க முடியாமல் போயிடும். ஆனால் இந்த நாட்களில் அதிகமான ஒரு ஜெப நேரத்தை அதிகமாக வேதம் வாசிப்பதற்கு ஆண்டவருடைய கிருபையினால நான் வந்து உணர்த்தப்பட்டேன். அடுத்ததாக வந்து இன்னைக்கு வந்து சங்கர் பிரதர் சொன்னாங்க. என்னன்னு சொன்னேன்னா, நம்ம வந்து சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வியாக முடியும் போது நம்ம வந்து ரொம்ப சோர்ந்து போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்மளும் சில சமயத்தில் நம்மளுடைய ஆவி வந்து ரொம்ப செத்ததாக காணப்படும். நானே அந்த சில சமயத்தில் சில எதிர்பார்க்காத பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். நேற்று எனக்கு ரொம்ப சோர்வு இருந்துச்சு. இன்னைக்கு அந்த மதியானம் வந்து சாட்சி சொல்லும் போது அந்த சோர்வு வந்து என்னை விட்டு எடுப்பட்டு போயிட்டு, ஏன்னு சொன்னா நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை வந்து இந்த இடத்துல அறிக்கையிடும் போது அது நமக்கே வந்து ஒரு பலனா காணப்படும். இன்னைக்கு சங்கர் பிரதர் சொன்னது வந்து அதுதான், சோர்ந்து போனாலும் நம்ம வந்து ஆலயத்துக்கு வர்றதையோ அல்லது தேவனுடைய காரியத்துல நம்ம ஈடுபடுறதுலையோ நம்ம விடாம இருக்கும்போது நம்முடைய ஆவி ஆண்டவர் மறுபடியும் அதிகமாக உயிர்ப்பித்து அனைவருக்கு நம்மள சாட்சியா நிறுத்துவாரு. இந்த விபிஎஸ் நாட்கள் வந்து எல்லா பாடல் அப்புறம் வந்துட்டு வேத வசனங்கள் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. கர்த்தருக்கே மகிமை உண்டாகும். வேற டீச்சர்ஸ் யாராவது? டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ் எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? இன்னைக்கு எத்தனாவது நாள் விபிஎஸ்? 9. எல்லாரும் 8 நாளைக்குள்ள எல்லா பாடங்களும் படிச்சிட்டீங்களா? வசனங்கள் எல்லாம் படிச்சிட்டீங்களா? கிளியரா படிச்சிட்டீங்களா? சந்தோஷமா இருந்தீங்களா? 8 நாள் ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பீங்களா? பேச பார்த்தாலே தெரியுது. ஓகே, கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமையுண்டாக. நான் கூட எதிர்பாராத வழியில இந்த இடத்துல மத்தியில் பிபிஎஸ் டீச்சராக வருவேன்னு கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக ஒவ்வொரு வருஷமும் நான் ஆசிரியராக இருக்கிறதுனால எனக்கு மே ஃபர்ஸ்ட் வீக்கில் கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும், ரிசல்ட் ஒர்க்ஸு. இந்த தடவை அதே மாதிரி 10th பேப்பர் வேல்யூஷன் எல்லாம் அதுக்கெல்லாம் போயிட்டு ஏப்ரல் 30th எங்களுக்கு முடிஞ்சோடனே எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது, ஒருவேளை இந்த தடவையாவது நம்ம ஒவ்வொரு வருஷம் நான் நினைக்கிறது உண்டு, ஆசைப்படுவேன் விபிஎஸ் டீச்சராக வரணும். பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு மத்தியில் ஊழியம் செய்கிறது எனக்கு ரொம்ப விருப்பம், ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுவேன். ஆனாலும் ஒவ்வொரு டைம் எனக்கு முடியாது. இந்த வருஷமும் நான் நினச்சி எங்கள் வீட்டில் கேட்டேன். அப்போ அவங்க உடனே சொல்லிட்டாங்க, வேண்டாம் வீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடு, ஒரு வருஷம் கஷ்டப்பட்டுருக்கிற ஸ்கூலுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் உடனே அடுத்த நாள் ஆனால் ஸ்கூலில் 30ஆம் தேதியோட ஓவர் சொன்னவங்க திரும்ப 2ஆம் தேதி வாங்கன்னு சொல்லிட்டாங்க. திரும்ப 2ஆம் தேதி ஸ்கூல் போக வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஆனால் 2ஆம் தேதி காலையில் எழுந்தோட நான் வேலை செய்யும் போது ஆவியானவர் என்னோட இடைப்பட்டுக்கிட்டே இருந்தார். அவருடைய ஊழியத்துக்கு செய்யணும், ஊழியத்தை குறித்ததான பாடல்கள் என் மனசுல வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ நான் நினைச்சேன், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு ஆண்டவரே என்னை ஒப்புக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பாடல் வரிகள் வரும். அப்போ எந்த ஊழியனே மனசுக்குள்ளே தான் இருந்தது. ஒருவேளை பிபிஎஸ் ஊழியத்துக்கு தான் ஆண்டவர் இந்த தடவை என்னை அழைக்கிறாரோ அப்படின்னு நினைச்சிட்டு மனசுல நினைச்சிட்டு வீட்டில் சொன்னேன், ஒருவேளை அனாய்க்காக்கா என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் ஊழியத்துக்கு போவேன். எசப்பாட்டே நான் மனசுல பேசினேன், எசப்பா இன்னைக்கு நான் ஊழியத்துக்கு போனேன்னா எனக்கு அவங்க கால் பண்ணணும் அப்படின்னா நான் போறேன். ஏன்னா 2 நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு நான் ஸ்கூலுக்கு போயிருக்கும்போது நேகாக்கா வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, இப்படி சீனியர் கால் இல்லை, கொஞ்சம் வர முடியுமான்னு. உடனே நான் வர பதிலே சொல்லலை, நான் வருவேன்னு சொன்னேன். இது ஆண்டோடைய சித்தம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே வந்தது எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் வாலி பிள்ளையா இருக்கும்போது நான் அந்த சண்டே கிளாஸ் விபிஎஸ்ல ரொம்ப ஆர்வமா இருப்பேன். விபிஎஸ் டைரக்டராக கூட இருந்திருக்கிறேன். வாலி பிள்ளைகள் மீட்டிங்ஸ் நான் லீட் பண்ணியிருக்கிறேன். ஆனாலும் அந்த அனுபவங்கள்லாம் எனக்கு கொஞ்சம் விட்டு போயிடுச்சு. மறுபடியும் ஆண்டவர் என்னை புதுப்பிக்க மறுபடியும் உங்கள் மத்தியில் எனக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா இந்த 8 நாளும் ஆண்டோடைய சத்தியங்களை அதிகமாக உங்களுக்கு மட்டுமல்ல நானும் அதை அதிகமாய் நான் சத்தியத்துக்குள்ள கடந்து வர தேவன் எனக்கு உதவி செய்தார். அப்படியே நீங்களும் வருகிற நாட்களிலும் ஆண்டவருக்கு பிரயோஜனமான பிள்ளைகளாய் எந்த சூழல் வாழ ஆண்டவர் அர்ப்பணியுங்கள்.
கர்த்தர் தாமே உங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Thank you, God.